Hi students, இன்னைக்கு நம்ம class 9 physicsல motion lessonல இருந்து கொஞ்சம் numericals discuss பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். An aeroplane accelerates down a runway at 3.20 meter per second square for 32.8 seconds until it finally lifts off the ground. So determine the distance traveled before taking off. So ஒரு aeroplane accelerate ஆயிட்டு இருக்கு and time கொடுத்திருக்காங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பிஃபோர் டேக்கிங் ஆஃப் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா எழுதலாம். ஸோ ஏ இஸ் கிவன் ஆக்சலரேஷன் கிவன் 3.20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 32.8 செகண்ட். ஸோ அதுவும் நமக்கு எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ கன்வர்ஷன் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது, அன்டில் இட்ஸ் ஃபைனல் லிஃப்ட்ஸ் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ அப்போ இனிஷியலி அந்த ஏர்ப்ளைன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது, அட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. தென் டிஸ்டன்ஸ் வி நீட் டு ஃபைண்ட். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அ டிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Initial velocity 0 and time 32.8 plus half into a 32.0 3.20 into 3.20 t square 32.8 the whole square. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் கெட் 0 மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பி as 1.6. நம்ம 32.8 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் இட் as 1.6 into 1075.84 வரும். கேல்குலேட்டர் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜீரோவோட ஆட் பண்ணும்போது வில் கெட் 0. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1721.344. ஸோ வில் கெட் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸு மீட்டரில் போடுவோம். ஸோ மீட்டர். ஸோ ஃபைனலி our answer is 1721 மீட்டர். எஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A jeep starts from rest and accelerates uniformly over a time of 5.21 seconds for a distance of 110 meter. Determine the acceleration of the jeep. ஜீப்போட ஆக்சலரேஷன் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா எழுதிக்கலாம். The jeep starts from rest. Start from rest அப்படின்னா என்னது? இனிஷியல் வெலாசிட்டி 0. நெக்ஸ்ட்டு it travels a distance. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 110 மீட்டர். ஸோ 110 மீட்டர். ஸோ 110 மீட்டர். தென் டைம் கொடுத்துருக்காங்க இன் செகண்ட்ஸில். டி இஸ் ஈக்குவல் டு 5.21 செகண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஆக்சலரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஏ வேல்யூ. பட் we know all the values. S தெரியும், U தெரியும், T தெரியும். So we can able to use this formula. So S ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. 110 is equal to U0 and T is nothing but 5.21 second plus 1/2. A வேல்யூ தெரியாது, ஏன்னே வச்சுக்கோங்க. T ஓட வேல்யூ 5.21 the whole square. இப்போ எல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ இப்போ 5.21 the whole square by 2 ஏன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 110 டினாமினேட்டரில் இருக்க 2 ஒன்று போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். டிவைடட் பை 5.21 the whole square is equal to a அப்படின்னு வரும். ஸோ இப்போ டிவைட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 220 by 5.21 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 27.14 வரும். ஸோ ஃபைனலி ஆர் ஏ வேல்யூ நம்ம 220 டிவைடட் பை 27.14 டிவைட் பண்ணும்போது வில் கெட் ஏ வேல்யூ 8.10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். ஸோ ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இனிஷியலி அந்த ஜீப் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. U0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
substituting this formula in the values எல்லாம் substitute பண்ணோம் அப்படின்னா we'll get the answer. Direct questions தான். So try பண்ணி பாருங்க. Next question. So next question, John is riding the chain drop at Canada. If John free falls for 2.6 seconds, what will be his final velocity and how far will he fall? ஸோ இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஜான் எங்கே இருக்கார், மேலே இருக்கார். ஸோ அவர் இனிஷியல் பொசிஷன் என்ன, டாப். ஃபைனலாக அவர் என்ன பண்ணார், 2.6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவர் கீழே விழுந்துட்டார். ஆஃப்டர் ஃபாலிங் அவரோட ஃபைனல் பொசிஷன் நம்மளுக்கு எங்கே இருக்குது, கீழே டவுனில், ஃபாலிங் டவுனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது என்ன பண்ணுறோம், நெகட்டிவில் எடுத்துக்கிறோம். ஸோ டாப்பில் இருக்கும்போது அவரோட பொசிஷன் பிகம்ஸ் பாசிட்டிவ். டாப்பில் இருக்கும்போது பாசிட்டிவ் அண்ட் வென் ஹீ கம்ஸ் டவுன் அப்பில் இருக்கும்போது ஹீ இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் டவுனில் இருக்கும்போது அது வந்துட்டு நமக்கு நெகட்டிவில் வந்துடுது. ஸோ அதோட பொசிஷன் வந்து நெகட்டிவ். ஸோ நம்ம இப்போ டேட்டாஸ் எழுத போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டேட்டா என்னப்பா டேட்டா கொடுத்துருக்காங்க, 2.6 செகண்ட்ஸ். இந்த ஒரு டேட்டா தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆக்சலரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். வாட் வில் பி த ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. தென் how far will he fall கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சலரேஷன் எழுதிக்க போகிறோம். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் -9.8. அவர் வந்துட்டு மேலேருந்து கீழே வராரு. ஸோ இட்ஸ் புல்லிங் டவுன். சின்ஸ் இட்ஸ் புல்லிங் டவுன் அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நெகட்டிவ் சைன் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ 9.8 m/81 m/s². இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இனிஷியலி ரெஸ்ட் u is equal to 0. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். v is equal to u plus at. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u வேல்யூ என்னப்பா 0, a வேல்யூ -9.81 into time is nothing but 2.6 seconds. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we'll get the value of final velocity. v equals -25.506 m/s. இந்த வெலாசிட்டியில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கீழே விழுகிறாரு. மூவிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம நெகட்டிவ் சைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் வில் ஹீ ஃபால், அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபாலிங் டவுன் ஆகிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கேஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ t is given, t is equal to 2.6 seconds. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஃபைன் இனிஷியல் வெலாசிட்டி 0 and we got acceleration -9.81. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ we are using the formula s is equal to ut plus half at². இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பிகம் 0, ஏன்னா u 0 அதனால் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் half at². ஸோ half at²ல நம்ம என்ன பண்ண போகிறோம், half at² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ half a-ஓட வேல்யூ -9.8 and t-ஓட வேல்யூ 2.6 the whole square. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா will get value of a, s-ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ s equals half into 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா that is 4.9. ஸோ -4.9 into 2.6 the whole square. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது will get the value of change in position. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, s is equal to -33.16 மீட்டர்னு கிடைக்கும். இட்ஸ் நத்திங் பட் அவர் நெகட்டிவில் கீழே விழுகிறதுனால நம்ம நெகட்டிவில் டிஸ்டன்ஸ் எழுதியிருக்கோம். ஃபைனலாக இது ஆன்சர் இஸ் 36.16 மீட்டர். டிஸ்டன்ஸை பாசிட்டிவில் தான் சொல்லணும். ஸோ அதனால் எஸ்ஸோட வேல்யூ 13.16 மீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.